வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வச்சு கிரேவி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீல் மேக்கர் கிரேவி. மட்டன் சிக்கன் குழம்பு விட ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதே டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த மீல் மேக்கர் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த மீல் மேக்கர் கிரேவியை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. ஒரு 10-20 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை இலையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகும் எடுத்துகிட்டு இதுவும் லைட்டாக எண்ணெயில் வதங்கணும். வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால 3 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மல்லித்தூளையும் நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதில் தேங்காய் சில்லு சேர்த்திக்கிறேன். ஒரு 10 அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு எடுத்துருக்கிறேன். அது இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவன தேங்காய் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறமா நான் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மசால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன மீல் மேக்கரை எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு காஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மசாலாவோட உங்களுக்கு இந்த மிளகு வாசம் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த மிளகு வாசமெல்லாம் போய் பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு கிரேவி நல்லா கமகமன் வாசனை ரெடி ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு கிரேவி நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள், ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு நாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்லங்க மீல் மேக்கரை, அதை இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கல. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்றப்ப நல்லாவே கெட்டியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணுங்க. ஸோ 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கிரேவி. பாருங்கள், இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையோடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான்
ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ சாப்பிட்டுப்போம் நம்ம. இது ரொம்ப சூப்பராக இந்த மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.